யாரு நான் தேர்ந்தெடுக்கிறேன் பேசாம. ஈஸியான ஆளை பத்தி எஸ்கேப் ஆக பாக்குறியா? அதான் அப்ப நானே போறேன். நீ எதுக்குடா வர? நீ ஏறாத. எதுக்கு நீ பயப்படுற இப்ப? பேசாம எங்க அண்ணன் ஜின்ன கூட்டிட்டு போ. ஐயோ ஜின்னு என்னாச்சு? ஃபிட்ஸ் வந்துருச்சா? ஐயோ தெரியலடா, உடம்பு தெரியல உதறுதுடா. ஐயோ அடக்கடவுளே, ரொம்ப பாவமா இருக்குப்பா இவங்கள பார்த்தா. வண்டு முருகன், ஆரம், கைப்புள்ள, ஜின், திகில் பாண்டி, ஜெயஹோப், சூனாபானா, வி, அல்லாட்டார்முகம், ஜீமின், ஸ்னேக் பாபு, சுகர், நேசமணி, ஜங்குக், நம்ம வந்து கிட்டத்தட்ட மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம் போல. ஆமா, நம்ம கேம் விளையாடுற இடத்துக்கு வந்திருக்கோம். இது ஒரு கேம் சென்டர். நான் ஸ்டைலா ட்ரெஸ் போட்டு வந்திருக்கேன். கேம்ஸ் இருக்குமா? அப்ப இன்னைக்கு வெற்றி என்னோடதுன்னு சொல்லுங்க. விளையாட போறோம். அப்படியே ஜெயிக்க போறது நானே. ஓவரா கொண்டாடாதீங்க. இன்னைக்கு மொத்தம் 4 ரவுண்ட் இருக்கு. அதுல யார் ஜெயிக்கறான்னு பாப்போம். 4 ரவுண்ட் கொடுத்துருக்காங்களா? இந்த எபிசோட்ல 2 ரவுண்ட் தான் ஓட்ட முடியும் எனக்கு தெரிஞ்சு. சரி நேரத்தை வீரடிக்காம கேமுக்குள்ள போயிடலாம்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? சீக்கிரம் போங்க. காலையில சாப்பிடாம வர வந்துட்டேன். இதுங்க ஷூட்டிங் ஆரம்பிச்சா வீட்டுக்கு வர மாட்டாங்க தெரிஞ்சுட்டு நான் சாப்பிட்டு தான் வந்தேன். ஃபுல் கட்டிட்டு வந்திருக்கேன். வயசு காமிக்காம பேக் காமிக்கிறேன். இவனுக்கெல்லாம் இங்க தான் போய் ஸ்டோர் ஆகும் போல தெரியும். ஓகே கொஞ்சம் நிப்பாட்டுறீங்களா? கேம் விளையாடலாம். மொத்தம் 4 ரவுண்ட் இருக்கு. யார் ஜெயிக்க போறீங்களோ? கண்டிப்பா நான் ஜெயிக்க போறேன். இதுல என்ன சந்தேகம் உங்களுக்கு? முதல்ல பாஸ்கெட் பால் மேட்ச். 2 பேரா போய் விளையாடுங்க. யார் அதிகமா எடுக்கிறீங்களோ அவங்க தான் வின் பண்ணுவாங்க. அவர் பாயிண்ட்ஸ் சொல்றாரு. தி கேமுக்கு நான் ரெடி. இவனுக்கு போட்டு நான் கூட போவேன். ஏன்னா இவன் வேஸ்ட் டம்மி பீஸ். அதனால ஒன்னும் டம்மி பீஸ் சொல்ற. நீயே சிரிக்கிற. சரி வாங்க போலாம் விளையாட. நான் பாஸ்கெட் பால்ல புளிக்கணும் உங்க எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். அதனால என் கூட போட்டி போட யாரும் வராதீங்க. ஆர்கேட் கேம் தான், ரியல் லைஃப் கேம் இல்ல. நீ அதிலே ஒழுங்கா விளையாட மாட்டே. ஆயா மூளை ஆட்டம் எப்படி இருக்கு மட்டும் பாரு. தில் இருக்கிறவன் சுகர் கடத்த போட்டி போடுங்களா? அவனுக்கும் இங்க தில் இல்ல. எவனுக்குமே தில் இல்ல. ஜேகே ஓரா சீக்கிரம் அவனே அனுப்பிச்சு விடுங்க. இந்த மாதிரி கேம் விளையாடுறதுல எனக்கு கை வந்தக்கல. நான் விளையாட போறேன். யார் வந்து இறங்குறீங்க போட்டிக்கு? நான் வரட்டுமா? நான் கூட வரேன் போட்டிக்கு. யாரு நான் தேர்ந்தெடுக்கிறேன் பேசாம. ஈஸியான ஆளை பத்தி எஸ்கேப் ஆக பாக்குறியா? அதான் அப்ப நானே போறேன். நீ எதுக்குடா வர? நீ எதுக்கு நீ பயப்படுற இப்ப? பேசாம எங்க அண்ணன் ஜின்ன கூட்டிட்டு போ. வேணாம்டா, நீயே போய்டா. இவனே வரானா? சரி நான் விளையாண்டு காமிக்கிறேன். மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கொஞ்சமா ஆட்டம் சூடு பிடிக்குது. சீக்கிரம் விளையாடுங்க. ஐயோ எனக்கு போதும். நான் ஜெயிக்க போற நிலைமையில தான் இருக்கேன். ஜெயிக்க உனக்கு என்னடா ஆச்சு? அவ்வளவு தூரம் போயிட்டான் பாரு டக்குனு. சுகா மூஞ்சில கரிய பூசுறா. என்னடா அப்ப என் சைடுல யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ண இல்லையா? சுகா ஓரா பண்ணி எங்க பாரு எவ்வளவு தூரம் தாண்டிட்டேன்ட்டு. ஐயோ அவன் என்ன முந்துறானே. என்னடா இது? சுகா அவ்வளவு நீ எல்லாம் ஒரு பாஸ்கெட் பால் பிளேயர்னே சொல்லிக்காதடா. வாயா மூட. ஜங்குக்கு நீ தான் ஜெயிக்க போற எனக்கு தெரியுதுடா. அட கடவுளே, நான் ஜெயிக்கணும்னு நினைச்சேனே. டைம் முடிச்சு நிப்பாட்டு. டைம் முடிச்சா? இல்ல சுகா இன்னும் விளையாண்டுதான் இருக்கான். அவ்வளவுதான் முடிச்சிட்டேன். ஜெயிக்க நான் உனக்கு பாவனை தான் விட்டு கொடுத்தேன். சீ பாய முடு. ஜங்குக்கு நீ சோதிச்சிட்டடா. அவன் மூஞ்சில கரிய பூசிட்ட. அடுத்து யாரு? நானும் வீயுமா? சுகா விட 103 பாயிண்ட்ஸ் அதிகமா நான் எடுத்திருக்கேன். வாயா மூடு. அதே சொல்லி காமிக்காத. பின்ன என்ன? நான் 249, நீ 146 தான். நான் தான் போனா போதுன்னு விட்டு கொடுத்தேன். என் போட்டியாளர் என்ன இவனா? விளங்கிடும் போ. நான் ரெடியா இருக்கேன். மேட்ச் ஆரம்பிக்கலாம். அந்த சைடுல நிக்கிறவங்கள ராசிரா. அதனால ஜிம் ஜெயிச்சிருவானோ? பாத்தீங்களா அதிகமா விளையாடுறான். ஆனா வி முந்த போற ஸ்டேஜ்க்கு வந்துட்டானே. அதான் தெரியல பாப்போம் என்ன நடக்குதுன்னு. டேய் என்னடா இது? சூப்பர். திடீர்னு வி ஓவர்டேக் பண்ணிட்டானே. ஜிம் தான ஸ்டார்டிங்ல ஹையா இருந்தா. வாயை மூடுங்கடா. இவனுங்க கத்தி அவனை ஏத்தி விடுறானுங்க. வாவ், திடீர்னு வி நிறைய பாயிண்ட்ஸ் எடுக்கறான். ஒரு பாஸ்கெட் பால் பிளேயரா நான் என்ன சொல்றேன்னா வி தான் ஜெயிக்க போறான் போல. ஆமா, நீ ஏன்டா விட்டா பேசுறியா? அப்போ வாயிலே அடிச்சிருச்சு. முதல்ல எனக்கு அப்படி ஆச்சு. தேவி இப்ப மறுபடியும் ஜிம் அதிகமாயிட்டான்டா. அப்படியா? என்ன சொல்ற? என்னடா கடைசில எப்படி ஒரு ட்விஸ்ட்? இதுக்குதான் ஓவர் ஆடக்கூடாது ஜிமின், புரியுதா? நான் இந்த இடத்த எடுத்துக்கிறேன். இதான் ராசியான இடமா இருக்கு. இதுக்கு முன்னாடி ஜெயிச்ச 2 பேரும் இங்க ஜெயிச்சாங்க. போடு. என்னடா ஜெஹோப் வெரி குட் ஆடுறா. ஜெஹோப் செம்ம கட போயிட்டான்டா. ஆமாங்க பாரு எவ்வளவு ஸ்கோர் எடுத்துட்டான்ட்டு. இவன் 108டா ஜெஹோப். 62ல நிக்கிறான்.
ஐயோ ஜோப் தீயா விளையாடுறானே. ஒரு மினிட் ஆட்டோ ஓடியாடே விளையாடுறா. எனக்கு வெய் வருதே. ஓய் ஓ ஜேஹோப் தான் வின்னரே. வா நான் எவ்வளவு ட்ரை பண்ணி வின் பண்ணலையே. ச்சே எனக்கு ஒரே எரிச்சலா பாருடா அவளை நிப்பாட்டுடா. ஆரமே ஜேஹோப் தான் வேற லெவல்ல என்ன. இவன் இன்னும் விளையாடிட்டே இருக்கான். சும்மா சீன் காமிக்கிறான். அடுத்த தலைவன் நான் இறங்குறேன் பாரு மேட்ச்ல. யாரு போட்டிக்கு வரா? என்ன ஒருத்தருக்கும் தைரியமே இல்லையா? எல்லாரும் விளையாண்டாச்சு, நீங்க தனியா விளையாண்டாகணும். வா இவன் விளையாடுறத பார்த்தாலே சிரிப்பா இருக்கே. பரவாயில்ல, நான் சின்ன ரொம்ப மோசம் நினைச்சேன். ஏதோ ஓரளவு விளையாடுறான்ப்பா. எல்லா பாலும் கீழே தான் விழுந்துகிட்டு இருக்கு. ஐயோ அவன் பாவமா இருக்கு பார்த்தாலே. பாரு ஆரம்பி உன்னோட கம்மி ஸ்கோர் தான் எடுக்க போறான். அப்படியா? இப்ப எப்படி ஃபீல் பண்ற? ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. ஆனா நான் இதை ஒத்துக்க மாட்டேன். என்ன? எனக்கு இன்னொரு மேட்ச் நீ போட்டாகணும். நேர்ல விளையாண்டாகணும். அண்ணா நீ தனியா போட்ட மேட்ச்லயே ஆரம்பம் முதலையே. அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆரம்பே 132 எடுத்து வச்சிருக்கான். உனக்கு என்ன? ஐயோ மறுபடியும் வேணும்னா ஸ்டார்ட் பண்ணுங்க, விளையாடுங்க. இந்த வாட்டி ஆட்டோ சூடு பிடிக்குது பாரு. எங்க காமிங்க. வா ஆரம்பி இப்ப நல்லா விளையாடுற. என் கூட போட்டி போடுற பெண்ணாச்சு. ஏய் பேச்சுக்கு வேலையே இல்ல. ஜின் அவுட் ஆக போறான். டேய் நிறுத்துடா. டைம் முடிஞ்சிருச்சுடா. டேய் என்னடா இவன் தனியா போட்டி போட்டுட்டு இருக்கான்? ஏற்கனவே யாரோ விளையாட்டு வச்சு ஸ்கோர் எடுத்துட்டு இருக்காங்க பாரு. அவங்க கூட போட்டி போட்டுட்டு இருக்கான் இவன். ஆறாம் போடே. என்ன ஆச்சாரம் உனக்கு? எங்க இருந்து இந்த வெறியில உனக்கு வந்துச்சு? இப்படி பயங்கரமா விளையாடுறியே. இது போதும்னா எனக்கு. போடா. இது காலால மியூசிக் போடுற கேம் அதுவா? டைல்ஸ் கல்லு மாதிரி இருக்குமே. ஆமா அந்த கேம் தான். மியூசிக் டைல்ஸ் காலாலே போடணும். நானே முதல்ல ஆரம்பிக்கட்டுமா? என்ன ஃபாஸ்டா இருக்கு. இவ்வளவு ஃபாஸ்டா கூட எதிர்பார்க்கல. என்ன பாத்து கையாலே மியூசிக் போட வராது. இதுல காலால எப்படி போறதுன்னு கேக்குறியா? அதான் கபடி இந்த பெரிய ஆளாச்சே. கேரக்டர் ரைஸ். ஐயோ ஒண்ணு புரிய மாட்டேங்குது. எனக்கு கஷ்டமா இருக்கே. உங்களுக்கு தான் இதெல்லாம் கஷ்டம். எனக்கு ஈஸி தான். எவ்வளவு நேரம் காலை தட்டிக்கிட்டே இருக்கிறது? தப்பா பீட்ட போட்டுட்டு இருக்கான்டா இவன். ஏன்னா அதுவும் ஃபாஸ்டா தான் போடுறது கஷ்டம் இருக்கு. இவனுக்கு தான் தெரியல. இன்னும் எவ்வளவு தூரம்? என்கிட்ட கொடுத்த ஸ்பாட்ல பிடிச்சிருப்பேன். ஒழுங்கா தான் பண்ணண்டா. இவன் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு ஒதுக்க ஆரம்பிச்சிட்டான். அப்படி பண்ணா கூட ஜெயிச்சிடுவோம் போல. இதெல்லாம் ஈஸி தான். இது கூட பல்லவே இல்லைங்கடா. எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கிரேட்டா? எஃப்னா ஆக்சுவலி கம்மி தானடா. ஆனா அது கிரீன் கலர்ல இருக்குல. என்னது இது? நான் வர மியூசிக் டைரக்டர் ஆச்சே. ஒழுங்கா பண்ணி அவனுமே ஓடு. இன்னைக்கு ஃபன்னே சுகா வச்சுதான். என்ன சொல்றீங்க? ஏன் நிறுத்து நல்லா பிரஸ் பண்ணணுமா? இது ஏதோ ஓட்ட மெஷின் போல. நல்லா அழுத்தினா தான் ஒர்க்கே ஆகுது. ஆரம்பிட்ட கொடுங்க உடைச்சு ஓடுக ஊத்துறோம் உடனே. நான் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு அமுக்குறேன்டா. ஓ அது ஒர்க் ஆகுதுடா. ஆனா நீ நிறைய வீட்டை மிஸ் பண்ணிருக்க. பாப்பா என்ன ஆகுதுன்னு. சிவா கிட்ட பாயிண்ட்ஸ் வந்துச்சுன்னு காமிங்க. அதையாச்சும் பாப்போம் அவன் எவ்வளவு பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கான்னு. இவனுக்கு போய் எஃபா? அப்போ உனக்கு என்ன வந்துட்டு பாப்போம். எனக்கு நல்லா வந்துரும். ஸ்டார்ட் ஆகுது பாரு. ரெடியா இருந்துக்கோ. இந்த மாதிரி கேம்ஸ்ல விளையாண்டா மூச்சு தான் இழக்க ஆரம்பிச்சு. இதுல சொல்லி எஸ்கேப் ஆகலாம் பார்க்காத. நான் என்ன உன்ன மாதிரியா எஸ்கேப்ல ஆக மாட்டேன். ஆரம்பி மியூசிக் ஸ்டார்ட் ஆயிடுச்சு பாரு. சீக்கிரம். ஹேய் நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. என்ன பண்ண போறேன்? இது சரி என்னால முடியல. மூச்செல்லாம் இழக்கிட்டு பறிச்சு பிடிக்கு. நல்லா குதிரா. ஜீவனுக்கும் கிரேட் தான் வருமோ? எனக்கு என்ன வருமோ தெரியலையே. ஓ எப்பா போதும் முடியல. இதுக்கு மேல நிப்பாட்டுங்க. ஓ எனக்கு இந்த பாடல ஹைப்பான படம் வந்திருக்கு. ஆடுறது கஷ்டமாச்சு. எப்படி கால் எடுத்து வைக்கிறது?
இது டூயட் பாட்டு மாதிரி இருக்கு, ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுங்க. ஓ அப்படியா, அப்ப நான் செஞ்சுக்கிறேன். டேஜே அப்ப நான் வரா. டேய் வாசல்ல உட்கார வந்துச்சு போடா. சரி சரி. ரெண்டு பேருக்கு சேர்த்து பாயிண்ட்ஸ் வருமா? எனக்கு தெரியல. ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாடுவாங்க, ஆனா பாயிண்ட்ஸ் மட்டும் தனித்தனியா காமிக்கும் நினைக்கிறேன். ஐயோ ஜின்னு என்னாச்சு? ஃபிட்ஸ் வந்துருச்சா? ஐயோ தெரியலடா, உடம்பு தெரியல உதறுதுடா. ஐயோ அட கடவுளே, ரொம்ப பாவமா இருக்குப்பா இவங்கள பார்த்தா. மூச்சு அடைக்குது. நிறுத்துங்க பாட்டு நிறுத்துங்க. வந்து காப்பாத்துற, வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். டோமர் நெட்ல விட்டு வைரல் ஆக போறோம். என்ன என் உசுரு உங்களுக்கு ஜோக்கா போயிடுச்சா? நெட்ல விட்டு வைரல் ஆகுறீங்களா? இந்த காலத்துல எல்லாரும் அதனப்பா பண்றாங்க. ஓகே நிறுத்துங்க, இதுக்கு மேல என்னால முடியாது. மூச்சே நின்னு போயிரும் போல. இன்னும் வீலா நிறைய பண்ண வேண்டியது இருக்கு. உங்களுக்கு எவ்வளவு ஸ்கோர்னு பாருங்க. எப்படிடா ரெண்டு பேருமே எஃப் எடுத்தாங்க? நம்ம எல்லாருமே எஃப் தான் எடுக்கிறோம். ஒருவேளை மிஷின் ஓட்டையோ வீ சொன்ன மாதிரி. மிஷின் ஓட்டம் நான் தான் கண்டுபிடிச்சேன், வீ இல்ல. ஓகே ஓகே. ஜேஹோப்புக்கு பாருங்க, கஷ்டமான பாட்டா வர போகுது. என்னடா பண்ண போற? ஓ ஓ ஜேஹோப்லாம் டான்சர், அவனெல்லாம் கையில பிடிக்க முடியாது, தாவுவான். பாத்தீங்களா இப்பவே? செருப்பா வேணாம்டா எனக்கு. இப்ப பாருங்கடா என்ன பண்றேன்னு பாருங்கடா. ஏய் நடன ஆசிரியர் களத்துல இறங்கிட்டாரா? அதானே இப்ப பாக்க தானே போறீங்க எப்படி ஆடுறேன்னு. ஐயோ ஜேஹோப் பயங்கரமா விளையாடிட்டு இருக்கானே, இப்ப என்ன பண்றது? நீ எவ்வளவு விளையாட்டாலும் வேஸ்ட் தான். கண்டிப்பா எஃப் தான் வர போகுது. இதே ஒரு ஓட்ட மிஷின். அதான் எல்லாருக்கும் ஒரே பாயிண்ட்ஸ் தான் காமிக்குது. இவன் நல்லா விளையாட்டாலும் வேஸ்ட் தான். டேய் பாவம்டா, அவனை விளையாட விடுங்கடா. கலாய்க்கிறீங்க. ஓ ஓ என்னால முடியல, கை வச்சு அமுக்க போறேன் நானே. சீ நீல டான்ஸ் மாஸ்டரே இல்ல, இப்படி ஏமாத்துறல. நீ ஸ்கோரை மட்டும் பாரு. என்ன ஸ்கோர்? இந்த ட்ரிக் நானும் பயன்படுத்த போறேன். பாத்தே உடச்சிடாத மிஷின. காலால பண்ண உடச்சிருப்பதான் கையால பண்ணிட்டு இருக்கேன் நானே. ஐயோ ஏய் இவ்ளோ பண்ணிருக்க, எஃப் தானா? அதான் சொல்றேன்ல, ஓட்ட மிஷின் நல்லா பண்ணது நான் தான். அந்த மிஷின் ஏமாத்திருச்சு. இவன் நல்லா விளையாண்டானே போய் சொல்றதுக்கு ஒரு சாக்கு கிடைச்சிருச்சு. அதானே போய் சொல்லிட்டே நம்மள ஓவரா பண்ண வேண்டாம்டா. ஒழுங்கா விளையாடலனாலுமே நமக்கு எஃப் தான் கிடைக்க போகுது. நல்லா விளையாண்டாலும் எஃப் தான் கிடைக்க போகுது. நீ கம்மியா எஃபோர்ட் போட்டு ஒருத்தர் உனக்கு எஃப் வரலனா அது வேற இருக்குதா? இப்ப என்னத்த விளையாண்டு கிளிக்கிறீங்கன்னு பாக்குறேன். கத்துறது மட்டும் தான் கேக்குது, பாயிண்ட் சேர்ற மாதிரி தெரியலையே. இவனுங்க பட்டனே பிரஸ் பண்ண மாட்டறானுங்க, சும்மா குச்சி குச்சி எனர்ஜி வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பாயிண்ட்ஸ் கிடைக்க போறது இல்ல. டேவி நீ ட்ரை பண்ற, இது நல்லா இருக்கும். ஏய் சீ வாய மூடு. ஷூ ஆல மீச்சு விட்டு போய் கை வைக்கிறியா? எனக்கு நெஞ்சு நிறுத்துற போலயே. யார சிட்ட கபாத்துங்க. ஐசி வாட்டர் ரெடி பண்ணுங்கடா. நல்லா முடியலடா. நரம்பெல்லாம் இழுக்குதுடா. நான் தான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். பாயிண்ட்ஸ் எனக்கு தான் ரொம்ப அதிகமா வரணும். தேவையா உனக்கு இது? கையாலலாம் கஷ்டப்பட்டு மியூசிக் போட்டேனடா, இப்படி ஆயிடுச்சுடா என் நிலைமை. அதுக்கு தான் ஓர ஆடக்கூடாது. ஆரம் எப்ப பீட்டுக்கு ஏத்த மாதிரி அடிச்சான், சாமி வந்த மாதிரி ஆடிக்கிட்டு இருந்தான். ஆரம் படத்தை பத்தி சிரிப்பு வந்துருச்சு எனக்கு. இருக்கிறதுல ஜின்னுக்கு தான் அதிக பாய்ஸ் கிடைச்சிருக்கு. எனக்கு எஃப் வந்துருச்சே. அதுதான் ஓட்ட மிஷின் ஆச்சே, எல்லாருக்கும் அதுதான் கொடுக்குது. அதை விடுங்க, முதல் பிளேஸ் நான் வந்துடுறேன் எல்லாரையும் விடியும். 4வது பிளேஸ் நானு. 5வது பிளேஸ் ராப் மான்ஸ்டர். ரெண்டாவது பிளேஸ் பட் ஜிமி. என்னது இவனா? தெரிஞ்ச விஷயம் தான். நான் ஜெயிச்சிருவேன்டா, எனக்கு தெரியுமே. நான் தான் சூப்பரா பண்ணிருப்பேன். 3வது ஜங்குக், 6வது வி, 7வது ஜெஹோப். ஆனா என்னால நம்பவே முடியலடா, எப்படி ஜின்னு ஜெயிச்சான்? ஃபர்ஸ்ட் உனக்கு எப்படி வந்தான் அவன்? எனக்கே நம்ம உள்ளதானே எப்படி ஃபர்ஸ்ட் வந்து சும்மா அடிச்சு விட்டுட்டு இருக்கேன். ரவுண்ட் அவுட் ஆனா என்ன, இன்னும் நிறைய ரவுண்ட் இருக்கு. இன்னும் நிறைய ரவுண்ட் இருக்குல. என்ன நிறைய ரவுண்ட் இருக்கு? 2 தான் பாக்கி இருக்கு. 2 கேம் முடிச்சிடணுமா? அது ஓட்ட மிஷினால ஜின்னுக்கு தப்பா பாயிண்ட்ஸ் கொடுத்துச்சு. இவன் ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்திருக்க வேண்டியவன். எப்படி ஜின்னு வந்தான்? அப்ப மிஷினோட ப்ராப்ளம் தானே. சரி நம்ம அடுத்த மேட்ச்க்கு போலாம்.